நான் உங்கள் ஜான்சன். இன்றைக்கி வேலைங்கன்னா திருநெல்வேலியில் வேலை நடக்கு. ஒரு ஃப்ளாட்டில் வந்து வேலி போட்டு தர சொன்னாங்க. அதுக்கு தான் நம்ம மக்கள் கல் ஏற்றிட்டு இருக்காங்க. இது கல் வந்து புதுக்கோட்டை கல். புதுக்கோட்டை கல்லுங்கிறது வந்து பெரிய கல்லாக இருக்கும், ரேட்டும் கூட. அதே மாதிரி ஒசரம் பார்த்திங்கன்னா 7.2 7 அந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். வெயிட் வந்து 90 கிலோவுக்கு மேலே இருக்கும் ஒவ்வொரு கல்லும். நல்ல பெரிய கல்லாக இருக்கும். வேலி இதில் போட்டோம் அப்படின்னா போட்ட மாதிரி நல்லா தெளிவாக இருக்கும், லைஃப் இருக்கும். ஆனால் ரேட்டு கொஞ்சம் கூட. இதை வச்சு ஃபென்சிங் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்த்திங்களா கல் நல்லா பெரிய கல்லாக இருக்குது. அதை நம்ம ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. திருநெல்வேலி ஃப்ளாட்டில் போடக்கு ஏற்றிட்டுருக்காங்க. ஒரு 7 சென்ட் இடம். ஒரு பக்கம் வேலி இருந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து 3 பக்கம் ஃபென்சிங் பண்ணி தர சொன்னாங்க. அதான் நான் கல் ஏற்றிட்டுருக்காங்க. 2 பேருமே கஷ்டப்பட்டு தான் ஏற்றுறாங்க. ஏன்னா பெரிய கல். இது பேர் வந்து புதுக்கோட்டை கல், வெள்ளை கல். இதில் நம்ம பெயிண்ட் அடித்து டிசம்பர் அடித்தோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும், பெரிய கல்லாக இருக்கும். தோட்டத்தில் மொத்தமாக போடனா கூட இதை வச்சு போட்டால் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக ஏற்றி வச்சு கல் ஏற்றி வச்சுருங்க. வலையும் இருக்குது. இந்த வலையை கொண்டு தான் நம்ம இழுக்க போகிறோம். கல் ஏற்றிட்டு நம்ம சாத்துக்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம கிளம்ப வேண்டி தான். இதை வச்சு ஃபென்சிங் பண்ணி தர சொன்னாலும் நாங்கள் 100 ஏக்கர்னாலும் சரி, 1 சென்ட்னாலும் சரி, இதை வச்சு ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். புதுக்கோட்டை கல் வச்சு ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். முள் கம்பினாலும் சரி, வலை கம்பினாலும் சரி, இதுக்கும் பண்ணி கொடுப்போம். பார்த்திங்களா, தள்ளதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஏன்னா கல் பெரிய கல்லாக இருக்கும், நார்மல் கல்லோட பெரிய கல்லாக இருக்கும். வாங்க இடத்துல போய் காட்டுறேன். இடத்துக்கு வந்தாச்சு. இதுதான் இந்த இடம். கரெக்டாக திருநெல்வேலி பைபாஸில் இருக்க இந்த இடம். கல் எலுகை கல் போட்டிருக்காங்க பார்த்திங்களா. இதில் தான் நம்ம முக்கு குழி தோண்டிட்டு கல்லை போட்டுட்டு 3 பக்கமாக கயிறை போட்டு தோண்டிட்டு அப்புறம் வந்து நம்ம வளர்க்கட்ட ஆரம்பிப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து 3 பக்கம் குழி தோண்டுறாங்க. நான் ஒரு பக்கம் கல் போட்டாச்சு, 2 பக்கம் 3 பக்கமே கல் போட்டாச்சு, கயிறை கட்டிட்டாங்க. இப்போ இடத்துக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா 8 அடிக்கு ஒரு கல் வச்சு பண்ண சொன்னாங்க. அதனால் 8 அடிக்கு ஒரு கல் வச்சு தோன்றதுக்கு டேப்பை பிடிச்சி அளந்துட்டு அதுக்கப்புறம் 8 அடிக்கு ஒரு கல் வர்ற மாதிரி தெளிவாக பண்ணி கொடுப்போம். சப்போஸ் 8 இருக்கும், 7 to 9க்குள்ளே வரும். இடம் கொஞ்சம் 53 அந்த மாதிரி வரும், 8 அந்த மாதிரி வரும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது இன்ச்சு கணக்கில் கொஞ்சம் முன்ன பின்ன வரும். கரெக்டாக 8னா 8 இருக்காது. ஏன்னா தெளிவாக வந்து கடைசியில் வந்து குறையும் கூடும். அது கணக்கு பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்குவோம். பார்த்திங்களா, ஒரு பக்கம் கல் ஊனி வச்சாச்சு. இனிமேல் அடுத்த பக்கம் வந்து கல் ஊனிருப்பாங்க. இதை கணக்கு பண்ணி கயிறை போட்டு தோண்டிட்டோம் அப்படின்னா 8 அடி. கரெக்டாக இது எவ்வளோ தோண்டணும் அப்படின்னா கரெக்டாக 2 அடி தோண்டணும். மற்ற நார்மல் கல் மாதிரி 1.5 அடி தோண்டக்கானது கரெக்டாக 2 அடி தோண்டினா தான் கல் வந்து மட்டத்துக்கு ஒரு 5.2 அந்த மாதிரி மேலே நிற்கும். இல்லை அப்படின்னா கல் ரொம்ப ஒசந்து நிற்கும். அதுக்கு தான் கஷ்டப்பட்டு தோண்டிட்டு, களிகாடு மாதிரி தான் இருந்துச்சு. தோண்ட கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம மக்களுக்கு தோண்டிகிட்டு இருக்காங்க. மொத்தம் 2 பேர் தான். கல் வந்து 22 கல் வேலைனால 2 பேர் தான் விட்டுருந்து இடத்துக்காரங்க நிற்கிறாங்க. இதேமாதிரி ஃபென்சிங் பண்ணால் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். எவ்வளோ இடம்னாலும் பண்ணி கொடுப்போம். வலைனாலும் சரி, முள் கம்பினாலும் சரி, எவ்வளோ நாளும் பண்ணி கொடுப்போம். திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டம், மதுரை மாவட்டம், இந்த 5 மாவட்டம் தென் தமிழும் ஃபுல்லாகவே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேலை வந்து தெளிவாக சுத்தமாக பண்ணி கொடுப்போம். மற்றவங்க கேட்குறதோட கம்மியான ரேட்டுக்கு நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஒரு பக்கம் ஃபுல்லாகவே போட்டு பெயிண்ட் அடித்தாச்சு. இன்னொரு பக்கத்துக்கு வந்து ஒரு பக்கம் குழி தோண்டியிருக்காங்க. இதில் வழிப்பாதையும் விட்டுட்டு இன்னும் ஃபுல்லாக தோண்டுவாங்க. வழிப்பாதை விட்டுருக்கு, ஃபுல்லாக தோண்டியாச்சு. கல் வந்து மட்டம் பார்க்கணும். சாத்தும் போட்டு வச்சாச்சு. முன்னாடி வந்து அந்த மட்டம் பார்ப்பாங்க. கல் நேராக இருக்குது பார்த்திங்களா. நூல் பிடிச்ச மாதிரி தெளிவாக மட்டம் பார்த்து தெளிவாக பண்ணுவோம். இப்போ சப்போஸ் ஒரு இடத்துல பாறை இருக்குது, சிமெண்ட் ஏதாவது கீழே இருக்குது, காங்கிரீட் இருக்குது அப்படின்னா மட்டம் வராது. இல்லை தோண்டுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக அதை எத்தனை அடினாலும் தோண்டி தெளிவாக மட்டம் எடுத்துருவோம். அப்போ தான் வேலையும் நல்லாயிருக்கும், கஸ்டமருக்கும் நல்லாயிருக்கும். இதில் என்ன பண்ண முடியல அப்படின்னா கல் வசதி நிற்க காரணம் கீழே காங்கிரீட் இருக்குது. பக்கத்தில் பில்டிங் கட்டியிருக்காங்க பார்த்திங்களா, அதில் உள்ள காங்கிரீட் அதில் இருக்குது. அதனால் தோண்ட முடியல. நாங்கள் பின்னாடி காங்கிரீட் போட்டுட்டோன்னு சொல்லி இடத்துக்காரங்க சொன்னதுனால கல் மேலே என்ன பிரச்சனை இல்லை, காங்கிரீட் இருக்கிறதுனால நம்ம அது தோண்ட முடியல. பார்த்திங்களா, கல் 1 2 கல் வந்து உசரமாக தெரியுது. அதில் கீழே காரணம் வந்து கீழே காங்கிரீட் இருக்குது. மற்ற எல்லா கல்லுமே மட்டமாக பார்த்தாச்சு. ஒரு ஆளோட உசரமாக இருக்குது பார்த்திங்களா. ஒரு ஆள் ஹைட்டோட உசரமாக 5.2 அந்த மாதிரி மேலே உசரமாக இருக்கும். நல்லா இறுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நேரம் அந்த கலனாக போட்டாச்சு அப்படின்னா அப்புறம் எடுக்கவே முடியாது, வெளியே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இந்த பக்கமாக நல்லா ப்ளூ கலர் பெயிண்ட் அடிச்சிட்டோம் அப்படின்னா இடத்த பார்க்க தெளிவாயிரும். பாருங்கள், இதே மாதிரி இந்த கல்லை வச்சு ஃபென்சிங் பண்ணால் கூட நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா நம்மளை தொடர்பு பண்ணுங்கள். நம்ம இடத்த போய் பார்த்து உங்களுக்கு என்ன மாதிரி பண்ணணும், இடம் எந்த பர்பஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற ஃபென்சிங் பண்ணி நம்ம தருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்பெட் கம்பி இழுக்கிறாங்க. மொத்தம் 4 கம்பி இழுத்துற சொன்னாங்க.
3 கம்பி ஃபஸ்ட்டு இழுத்து கட்டிட்டு அதுக்கப்புறம் வலையை விரிச்சிட்டு வலைக்கு மேலே ஒரு கம்பி இழுப்போம். மேலே கொக்கியில் வந்து ஒரு கம்பி இழுத்து விட்டோம் அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். யாரும் கையை பிடிச்சி ஏற முடியாது. நம்ம எந்த வேலையுமே அவங்க என்ன பர்பஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9788789987. கால் பண்ணிங்கன்னா 5 மாவட்டத்துலேருந்து கால் பண்ணிங்கன்னா அடுத்த நாளே வந்து இடத்த பார்த்து எவ்வளோ இடம்னாலும் சரி, 1 சென்ட்னாலும் சரி, 200 ஏக்கர்னாலும் சரி, அடுத்த நாளே இடத்த பார்த்து நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம். பாருங்க, வலை கட்டியாச்சு, 3 கம்பி இழுத்தாச்சு. நம்ம எதுக்கு அந்த சைடுக்கு கல் போட முடியல அப்படின்னா, கீழே வந்து மண் மாதிரி இருந்துச்சு, கீழே காங்கிரீட்டு இருந்துச்சு. அதனால் அந்த வலையில் பிடிச்சி கட்டியிருக்கோம், கல் இறக்கி வச்சுருக்கோம். அவங்க பின்னாடி தேவைக்கு காங்கிரீட் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது வலையோட சைஸ் வந்து என்னென்னா கரெக்டாக 3 இன்ச்சு கேப். ரொம்ப சின்னதும் இல்லை, ரொம்ப பெருசு இல்லாமல் 3 இன்ச்சு வலை போட்டு தர சொன்னாங்க. அதனால் தெளிவாக 3 இன்ச்சு வலை தெளிவாக பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நம்மகிட்ட வலை வந்து நல்லா ஜிஎஸ்எம் வந்து 50 to 70 இருக்கும். அதனால் நல்லாயிருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும், உழைப்பு இருக்கும். கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவான வலை உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுப்போம். நாங்கள் கல் மட்டமாக போட்டு உங்களுக்கு எந்த மாதிரி கல் போடணுமோ, போஸ்ட்டு போடனாலும் சிமெண்ட் போஸ்ட்டு போட்டு கொடுப்போம். இல்லை கல் போட்டால் போதும் அப்படின்னா கல் போட்டால் போட்டு கொடுப்போம். எல்லா கல்லுக்குமே கலர் அடித்தாச்சு. இன்னும் இந்த பக்கமும் இழுத்துட்ருக்காங்க. இதை இழுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சைடும் வலை இழுப்பாங்க. இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணக்கு நம்மளை கண்டிப்பாக தொடர்பு பண்ணுங்க. கம்மியான ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கால் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வெளியே இருக்கீங்க, ஒரு 5 ஏக்கர் இடம் இருக்குது, அது ஃபென்சிங் பண்ணால் நீங்கள் சப்போஸ் உங்கள் ஊரில் யாரும் தெரிஞ்சவங்க இதைன்னா என்னை கொண்டு காட்ட சொன்னால் நான் வந்து பார்த்து உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன். கம்மியான ரேட்டில் டாட்டாவும் பண்ணுறோம், மைக்கானும் வலையும் பண்ணுறோம். அதுக்கு வந்து ரேட்டு கொஞ்சம் கூட இருக்கும். நீங்கள் இதே 3 இன்ச்சிலேருந்து இன்ச்சு குறைய ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 3 இன்ச்சுங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாருங்கள், தெளிவாக பண்ணி முடித்தாச்சு. ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. கல் வசந்து இருக்க காரணம் வந்து கீழே காங்கிரீட் இருக்குது, அதனால் கல் வசந்து நிற்கிது. இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணி நம்மளை கண்டிப்பாக தொடர்பு பண்ணுங்கள். 5 தென் தமிழும் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். 5 மாவட்டத்துலேயும் ஓகேன்னு கால் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் அடுத்த நாளே வந்து பார்த்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். தெளிவான வலை தண்ணி மாதிரி பண்ணி கொடுப்போம். நான் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே தெளிவாக பண்ணி வச்சுருக்கோம். கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நம்ம ஃபென்சிங் போர்டு. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் ஃபென்சிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எதுவும் ஃபென்சிங் பற்றி தகவல் தெரியணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். வெளிநாட்டில் இருக்கோம்னா கண்டிப்பாக நம்மளை வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுங்கள். நம்ம இடத்த பார்த்து அதுக்கு அடுத்த நாளே ஒரு 100 கல்லுனா 2 நாளில் முடிப்போம். 50 கல்லுனா ஒரே நாளில் முடித்து உங்களுக்கு தந்துடுவோம். நீங்கள் ஓகேன்னா அடுத்த நாளே வேலையை ஆரம்பித்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம். லேட் பண்ணாமல் உடனே செஞ்சு கொடுப்போம். நம்ம யாருங்க தெளிவாக பண்ணியாச்சு. மேலே கம்பி இழுத்துறனால நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. மேலே யாரும் பிடிச்சி ஏற முடியாது. மொத்தம் 4 கம்பி இழுத்துருக்கோம். இதே மாதிரி ஃபென்சிங் பண்ணால் நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். எந்த நேரம்னாலும் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுத்து நான் டீட்டெயில் சொல்லுவேன். வலைக்கு என்ன செலவாங்க. சப்போஸ் நீங்கள் வெளியே மாவட்டத்தில் இருக்கீங்க, கிருஷ்ணகிரியில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா எவ்வளோ செலவாகும் என்னதுன்னு சொல்லிடுவேன். நம்மளே ஃபென்சிங் பண்ணி தரனாலும் நான் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் மெட்டீரியல் நீங்கள் எடுத்து தந்தீங்கன்னா பண்ணித்தாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அடிக்க என்ன கணக்கும் அந்த கணக்கில் பேசி வாங்கி நம்ம தெளிவாக பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். பாருங்கள், தெளிவாக இழுத்து வச்சாச்சு. அங்கே வந்து என்னென்னா சின்ன இடம் மாதிரி இருந்துச்சு, அதை வந்து அடைக்க சொல்லியிருந்தாங்க. அதை அடைச்சிட்ருக்காங்க. பார்த்தீங்களா, 3 இன்ச்சு வலை. சரி மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் கண்டிப்பாக ஃபென்சிங் பண்ணால் நம்ம கண்டிப்பாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் சின்ன இடமா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. 1 சென்டாக இருந்தாலும் சரி, 100 ஏக்கராக இருந்தாலும் சரி, நாங்கள் பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். 5 ஏக்கரில் கொஞ்சம் மாட்டுக்கு கொஞ்சம் அடைக்கணும், வைக்கல் கொஞ்சம் அடைக்கணும், அப்படி சின்ன பர்பஸ்க்காண்டி கொஞ்சம் அடைக்கணும் அப்படின்னா சொன்னிங்கன்னா இடத்த பார்த்து அதுக்குமே நம்ம அடைச்சி 5 சென்ட் தனியாக ஒதுக்கிடுவோம். என்ன தேவைக்கு நீங்கள் ஃபென்சிங் பண்ணு நினைக்கலாம், அந்த தேவைக்கு ஏற்றாலும் என்ன மாதிரி வலை போட்டால் கம்மியான ரேட்டில் பண்ணலான்னு சொல்லி நம்ம தெளிவாகவே பண்ணி கொடுப்போம். இது வந்து ஃபென்சிங் பண்ணி முடிக்க போகிறாங்க. அந்த பாதை வந்து அடைக்க போகிறாங்க. அடைச்சாச்சு அப்படின்னா இதோட ஃபென்சிங் ஒர்க்கு முடிஞ்சு. கண்டிப்பாக ஃபென்சிங் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். தென் தமிழகம் ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருக்கோம். கம்மியான ரேட்டில் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம இதே மாதிரி உங்களுக்கு நீ எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி பெயிண்ட் அடித்து தெளிவாக பண்ணி கொடுப்போம். நெக்ஸ்ட்